அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த மாறி எல்லாரும் முன்னாடியும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எவ்வளவு அசிங்கப்பட்டா பார்த்தல. ஆமா சிஸ்டர். என் கால்ல விழ வச்சு அந்த மாரிய நான் எப்படி அசிங்கப்பட வச்சேன். அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு போக சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வாய்ப்பே இல்ல ராசா. ஸ்ரீஜாவுக்காக மாறி என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே அந்த ஸ்ரீஜாவை வச்சு மாரிய அடிக்கடி நான் என் கால்ல விழ வைக்கணும். மூளல மரமண்ட சிஸ்டர், இத்தனை வருஷமா நான் உங்க கூட சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்க அறிவு எனக்கு வரவே மாட்டேங்குதே சிஸ்டர். ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு மூளை கொடுக்காம இப்படி பாடா படுத்துற? ஐயோ கடவுளே, எங்க சிஸ்டரோட அறிவுல ஒரு பாதியாவது இந்த பக்கம் தள்ளு. சிஸ்டர், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சிஸ்டர். ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, நிறுத்து. அப்படியே பண்ணாலும் எனக்கு ஷீல்டு தர மாட்டானுல. நிறைய பேச வேண்டியது இருக்கு, உள்ள வாங்க. நான் தான் அன்னைக்கே உங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேனே. திரும்ப எதுக்காக வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது குழந்தை விஷயமா இல்ல, வேறொரு விஷயமா ஒரு தகவல் தெரியணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வேறொரு விஷயமாவா? வேற எந்த தகவல் எங்கிட்டேருந்து உங்களுக்கு தெரியணும்? நாங்க இன்னைக்கு உங்களை வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போனத நீங்க வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? என்ன சாஸ்திரி, பதிலே காணா? நாங்க வந்துட்டு போன விஷயத்த நீங்க வேற யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்லையே, நான் வேற யாருக்கிட்ட சொல்லலையே. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லங்க, நான் யாருக்கிட்டயும் மூச்சு கூட விடல. மூச்சு கூட விடலன்றீங்க, அப்புறம் எப்படி சார் கொலை பார்த்தாங்க? என்னது, உங்களை கொல்ல பார்த்தாங்களா? ஆமா, உங்களை விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அதனாலதான் சார் வந்துட்டு போன விஷயத்த நீங்க வேற யாருக்கிட்டயாவது சொன்னீங்களான்னு கேக்குறோம். சொன்னீங்களா? இல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்லல. ஒண்ணு இல்ல, விடுங்க, பதட்டப்படாதீங்க. இதுக்கே போய் பதட்டப்பட்டு இருக்கீங்க. சார், குடிக்க தண்ணி கிடைக்குமா? இருங்க, கொண்டு வரேன். என்ன சார்? பரவாயில்ல பாரு. சார், சாஸ்திரி வராரு சார், வைங்க. எனக்கு வேணாம் சார். கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. சாஸ்திரி, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. நாங்க வரோம். என்ன இது? என்ன சொல்றாரு? என்னன்னு கேளுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நான் நிக்காம என் ஒய்ஃப் மாறிய நிக்க வைக்கிறேன். உண்மையாவா சொல்றீங்க? ரொம்ப நல்லதா போச்சே. தேவி மேடம்க்கு அப்புறம் அவங்க மருமக சாம்பர் பிரசிடென்ட் ஆனா எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா சார், ஆமா சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஒய்ஃப் மாறிய ராகேஷ் சர்மாக்கு எதிரா களமிறக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என் ஒய்ஃப் அவார்ட் வாங்கும்போது பொம்பளைங்கெல்லாம் வீட்டில தான் இருக்கணும், வேலைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆணவமா பேசினாரு.
அந்த ராகேஷ் சர்மாக்கு சரியான பதிலடி கொடுக்க மாறி அவருக்கு எதிராக தேர்தலை நிக்க வச்சு அவரை தோக்கடிக்கிறது தான் சரியா இருக்கும். கண்டிப்பா நாங்க செஞ்சு காட்டுவோம். நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆமா சூரி, உங்க ஒய்ஃப நாங்க ஜெயிக்க வச்சு காட்டலாம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அப்போ நாங்க வரோம். அப்ப நாங்க வர சரி. சொல்லிடுறோம். ரொம்ப நாங்க சந்தோஷம் கிளம்புறோம் சார். ம். தேங்க்யூ. யா தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ Thank you. சார். சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன விஷயம் ஹஸ்பண்ட் சார்? போன்ல சொல்ற விஷயமா இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா, நேர்ல தான் சொல்லணும். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இப்ப நான் வீட்டுக்கு தான் கிளம்ப போறேன். சோ நீயும் கிளம்பி வந்துரு. சரி நான் வந்துடுறேன் ஹஸ்பண்ட் சார். என்ன விஷயமா இருக்கும்? எதுக்கு ஹஸ்பண்ட் சார் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாரு? மேனேஜர் சார், மேடம் சொல்லுங்க மேடம். அர்ஜென்ட்டா நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க. நான் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே.